வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 37வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் முதல்ல பார்க்கலாம். இதில் பாருங்கள், நேற்று என்ன டாப்பிக்கில் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம். இதில் 181வது கேள்வி பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிறத கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொன்ன 2 நம்பர் இருக்குது பாருங்கள், 16, 48. இது ரெண்டுத்தையும் கீழே நாம் பெருக்கணும். 16, 48 என்ன பண்ணணும்? கீழே பெருக்கணும். தனியாக கேட்குறாங்க அப்படின்னா மேலே மைனஸ் பண்ணணும். 48லேருந்து 16 கழிக்கணும். 48ல் 16 கழிச்சோன்னா 32. இங்கே பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து செய்கிறத சொல்லிவிட்டு ஒரு ஆள் மட்டும் தனியாக கேட்குறாங்கன்னா கழிக்கணும். 2 பேரையும் தனித்தனியாக சொல்லிவிட்டு 2 பேரையும் சேர்ந்து கேட்குறாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இவ்வளோ தான். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 16 16, ஈர் 16 32, ஒரு 2 2, ஈர் 2 4, 4 2 8. அப்போ 1/24 கிடைக்குது. கிடைக்கிற ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழாக எழுதணும். அப்போ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 24/1. ஸோ ஆன்சர் 24 நாட்கள். இதோட நம்ம திருப்பி கூட எழுதிக்கலாமே சார், மேலே பெருக்கல் கீழே கழித்தல் எழுதலாமேனா அப்படியே எழுதலாம். ஆனால் சில இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி எழுதுறது தான் நமக்கு தேவை அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு இந்த ஐடியாவில் எழுதி காட்டுறேன். ஸோ ஆன்சர் 24 நாட்கள், ஆப்ஷன் சி. அடுத்ததாக 182. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் கியூ சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? இது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்டான கொஷின். ஆக்சுவலாக புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப பெரிய லாஜிக்கை யூஸ் பண்ணி இதில் போட்டிருப்பாங்க. நம்ம அவ்வளோ பெரிய லாஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாடல் கொஷின்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 பேர் 20 30 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி கியூன்னு 2 பேர். அடுத்ததாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கியூ போயிடுறாரு. யார் மட்டும்தான் வேலையை செய்கிறாரு அப்படின்னா பி மட்டும்தான். அப்படி வேலை செஞ்சு மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 5 நாட்களில். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இதில் போதும். இப்போ பாருங்கள், 20 நாள் 30 நாள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. 2 பேரும் தனித்தனியாக எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 20 30 நாளில். கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 20ஐயும் 30ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. 20 + 30, 20ஐயும் 30ஐயும் கூட்டணும் அப்படின்னா 50. அடுத்ததாக யார் வேலையை செய்கிறா? பி தான் வேலையை செய்கிறாங்க. எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 5 நாளில் முடிக்கிறார். மீதி இருக்கிற வேலையை 5 நாளில். சாதாரணமாக பி வேலை எவ்வளோ நாளில் முடிப்பார்? 20 நாள் வேலை. இப்போ அவர் செய்கிறது 5 நாள். இந்த 5ஐ மைனஸ் பண்ணுறேங்க. அப்படி தான் பாருங்கள், கீழே முதல்ல 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. அதனால் கீழே 2 பேரையும் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம். மேலே யார் மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களோட ஒர்க்கை மைனஸ் பண்ணிடுறோம். இன்ட்டு போனவங்க நமக்கு தேவையில்லை. யார் போயிட்டார்? கியூ போயிட்டார். அவர் நமக்கு தேவையில்லை இல்லையா? கியூ எத்தனை நாளில் முடிப்பாரோ அதை இன்ட்டு போட்டுக்கோங்க. கியூ 30 நாளில் முடிப்பார், இன்ட்டு 30. இவ்வளோ தான் ஐடியா. புரியுதான்னு பாருங்கள். கீழே 2 பேரையும் ப்ளஸ் பண்ணுறோம். பி ப்ளஸ் கியூ அவங்க சொல்கிறதையும். மேலே பி தான் மீதி வேலையை செய்கிறாரு. எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாரோ அதை மைனஸ் பண்ணுறோம். இன்ட்டு யார் போயிட்டாங்களோ அவங்கள மல்டிப்ளையில் போட்டுக்கிறோம். இவ்வளோ தான். இது நீங்கள் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுட்டாலும் சரி தான், இல்லை ஐடியா ஞாபகம் வச்சுட்டாலும் சரி தான். முடிஞ்சிச்சு பாருங்கள். அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 5, இங்கே 3 கேன்சல் ஆகாது இல்லையா? இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோம். 20ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 20ல் 5 போயிடுச்சுன்னா 15. ஓரஞ்சு 5 3 15. அப்போ 3 × 3 3 9. அப்போது கியூ எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வேலையை விட்டு போயிருப்பார் அப்படின்னா 9 நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு போயிருப்பார். புரியுதுங்களா? இதுதான் ஒரு ஈஸியான வழி. மறுபடியும் கூட ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க இல்லையா? 20 30ன்ட்டு 2த்தையும் கீழே ப்ளஸ் பண்ணுறோம். அடுத்து பியோட வேலையை அவர் செஞ்ச வேலை நாட்களோட இந்த 5லேருந்து மைனஸ் பண்ணோன்னா 15. இன்ட்டு யார் போயிட்டாங்களோ அவங்களோட வேலையை இன்ட்டில் போட்டுக்கிறோம். 30 0 0 ஓரஞ்சு 35. அப்போ 3 9 முடிஞ்சிச்சு. ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது பாருங்கள், ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா. சரிங்களா? அடுத்ததான் 183. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இதில் கூட பாருங்கள், கொஷின் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஐடியா புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சிச்சு. ஏ ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. பியும் சியும் எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்குறது பியை மட்டும். இங்கே தனியாக ஏசி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போது ஏ முதல் 2த்தையும் கூட்டினா ஏ + பி + சி கிடைக்கும்.
மூணாவதாக இருக்கிறத மைனஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ ப்ளஸ் சியை மைனஸ் பண்ணிட்டா -a + c மைனஸ் உள்படும்போது -c கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும்னா b மட்டும் நிற்கும். அப்போ ஐடியா புரியுதான்னு பாருங்கள். முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். மூணாவதை என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். 6 12 3 6 என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். பாருங்கள், கரெக்டுங்களா? நம்பர் அப்படியே 12 + 3 - 6ன்னு பண்ணக்கூடாது. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஏன்னா எவ்வளோ பங்கு வேலையை முடிக்கிறாங்க 1/12 1/3 1/6ன்னு ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லும்போதே என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா ஈஸியாக புரியும். ஏன்னா அதில் இந்த எல்லா மாடலில் வச்சுமே அதில் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? அப்போ இது 1/12 இது 1/3 1/6 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம். 12 3 6 எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்னா 12 ஓர் 12 12 அப்போ மேலே 1ஆல் பெருக்குன்னா 1 ப்ளஸ் 3 12 அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும்னா 4 6 2 12 மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஓர் 2 2 4 1 5 5ல் 2 போயிடுச்சுன்னா 3/12 ஓர் 3 3 4 3 12. ஸோ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 4 மணி நேரத்தில் அவங்க வேலையை முடிப்பார். அவர் பி தனியாக தன்னோட வேலையை முடிப்பார். நான் புரியுதுங்களாமா? சரியா? அடுத்த 184. தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் கொடுத்துக்கொள்ள அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் ஏவை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்? பாருங்கள், ஏவுக்கு 15 நிமிஷம், பிக்கு அதோட 3 நிமிஷம் கூடுதலாகுது. அப்படின்னா 18 நிமிஷம். சரியா? இப்போ 2 பேரும் சேர்ந்துன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 2 பேரும் சேர்ந்துன்னும் போது முதல் கேள்வி சொன்ன மாதிரி தான். கீழே என்ன பண்ணுவோம்? 15 18 பெருக்குவோம், மேலே 2 என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா கூட்டிடுவோம். 15 18 கூட்டினோம் அப்படின்னா 33. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 11 3 33 I 3 15. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 11/90ன்னு கிடைக்குது. அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எத்தனை நாளில் 2 பேர் சேர்ந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தா இதை அப்படியே தலைகீழாக எழுதிட்டுருப்போம். கரெக்டாக 90/11ன்ட்டு. ஆனால் அவங்க ஒரு நாற்காலி கேட்கல, 22 நாற்காலி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 22 ஓர் 11 ஈர் 11 92 பெருக்கணும் அப்படின்னா 180. அவங்க டைம் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைமில் தான் சொல்லியிருக்காங்க, நாட்களில் சொல்ல நிமிடங்களில். அப்போது 180 நிமிடம் ஆகும். ஒன்று ஆன்சர் 180 மினிட்ஸ் 180 நிமிடங்கள்னு கொடுக்கலாம். இல்லை இதையே ஹவராக மாற்றி 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் இல்லையா? அப்போ 180 நிமிடம் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம்? 3 ஹவர்ஸ் 3 மணி நேரம்னு கொடுத்துருக்கலாம். ரெண்டுத்தில் எந்த ஆன்சர் இருந்தாலும் கரெக்டு தான். பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 மணி நேரம். ஏன்னா சில நேரம் இதே இடத்துல அவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 180 நிமிடங்கள்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணணும். சரிங்களாமா? அடுத்ததாக 185வது கேள்வி. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிக்கிறார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். மீதமுள்ள வேலையை பி 24 நாட்களில் முடிக்கிறார். எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நாட்கள். பாருங்கள், ஏ 45 நாளில் முடிக்கிறாரு, அவர் 15 நாள் வேலை செய்கிறாரு, அவர் மட்டும். அப்போது ஏ 45 நாளில் வேலை செய்வார், 1/45. எத்தனை நாள் அவர் வேலை செய்கிறாருன்னா 15 நாள். ஸோ இன்ட்டு 15 ஓர் 15 15 15 45. என்ன அர்த்தம் அப்படின்னா 5 நாள் வேலை செஞ்சு அவர் 3ல் 1 பங்கு வேலையை முடிச்சிட்டார். எத்தனை பங்கு வேலையை முடிச்சிட்டாரு? 3ல் 1 பங்கு. இன்னும் எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்கும்? 3ல் 2 பங்கு வேலை இருக்கும். இந்த வேலையைத்தான் பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 24 நாளில் முடிக்கிறாரு. இந்த 2/3 தலைகீழாக எழுதிக்கணும், 3/2 அப்படி இல்லைனா இந்த 24 தலைகீழாக எழுதணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. நம்ம இந்த 2/3 தலைகீழாக எழுதிட்டோம்னா இன்ட்டு 24 ஓர் 2 12 24 அப்போ 12 36. ஸோ பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 36 நாளில் முடிப்பார். ஏ 45 நாளில் முடிப்பார்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா பி 36 நாளில் முடிப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க பி எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னா இதோடு நிறுத்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்களாம். ஆனால் எத்தனை % வேலை அப்படின்னா 80% வேலை. அப்போ பாருங்கள், ஏ எத்தனை நாள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 45 நாள். பி எவ்வளோ நாள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 36 நாள். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கனாலே முதல்ல என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த வேலையை செஞ்சிடும். அப்புறமா 80% வரும். கீழே 2த்தையும் பெருக்கணும், மேலே 2த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். அப்போ மேலே 2த்தையும் கூட்டணும் அப்படின்னா 70 81 9ஆம் வாய்ப்பாடு. 9 45 9 9 81 1 9 9 4 36. அப்போ 1/5 20ன்னு கிடைக்குது. தலைகீழாக எழுதணுன்னா 20. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 20 நாளில் முடிப்பாங்க. அவங்க கேட்குறது இதில் 80% ஒர்க்கு. அப்போ 80/20
100 0 0 ஈராங் 8 சாரி அடிக்கலாம் இல்லையா? இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 2 10 4 20 ஓரன் 2 4 2 8. அப்போ 4 பெருக்கணும் அப்படின்னா நன்னாங்கு 16. அப்போ 2 பேரும் சேர்ந்து அதில் 80% ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 16 நாட்களில் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. நம்ம புரியுதுங்களாமா? சரிங்களா? இதுதான் நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடைகள். இப்போ அடுத்ததான் காலை எழுந்தவுடன் கணக்கு. இன்றைக்கி 38வது நாளுக்கான கொஷின்ஸ். இதுவும் நம்ம எதுலேருந்து தான் கொடுத்துருக்கோம்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து தான் கொடுத்துருக்கோம். 186வது கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர்? அதுதான் 187. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். பி ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து கியூ ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலை முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது? 188. பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும் கியூ தனியே அந்த வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அடுத்தது 189. விக்ரம் ஒரு வேலையின் 1/3 பகுதியை பி நாட்களில் முடிப்பார் எனில் அவர் அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 190. ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். சரிங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இதோட 10 கேள்விகள் ஆகுது. இந்த 5 கேள்விகளும் இன்றைக்கி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு சரியான விடைகளை சொல்கிறேன். நேற்று போட்டதில் எத்தனை சரியாச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.